He can breathe a sigh of relief, and there's disbelief. 80, and the time has come. ஆர்சிபி 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் கப்பை வென்றிருக்கு. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. என்ன கமெண்ட் போட்டிருந்தாரு அப்படின்னா, கடைசியா பேசி நீ ஆர்சிபி ஜெயிக்க வச்சுட்டியடா. நான் எங்க கோலி ஏதோ விராட் கோலி கூட்டி போய் நான் ட்ரைனிங் எடுத்து விட்ட மாதிரியும், இவங்க பால் அப்படியே போகும்போது கரெக்டா போர்டுல போட்ட மாதிரியும், கேட்ச் வரப்ப கரெக்டா போட்டு போய் கையில கொடுத்து விட்ட மாதிரியும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உள்ள போய் மேட்சை மாத்தாருக்கு இல்ல 10,000 கோடிகளை வச்சுட்டு சுத்திக்கிட்டு நான் பிக்சிங் பண்றேன்னா, நீ இந்த கேட்சை விட்டுற அவனுக்கு நான் 2,000 கோடி தரேன்டா. சாரி 2,000 கோடி கிடையாது, எனக்கு 20 கோடி தரேன்டா. அவ்வளோட இல்ல 50 லட்சம் தரஞ்சு நாள் விட்டுருவாங்க. 50 லட்சம் தரேன் சொல்லி ஏதோ பெட்டிங் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ நான் ஆர்சிபியை ஜெயிக்க வைக்கிறக்காக பேசி இப்போ ஜண்டா மந்திரமா போட்டேன். ஏன் ப்ரோ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆர்சிபி வெற்றி பெற்றுருச்சு. அந்த பத்தி அந்த டீட்டெயிலா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? பாத்துட்டியோ? இந்த இடத்துல விஜய் எதுக்கிட்டு வந்து வச்சா கரெக்டா இருக்கும். கில்லி படத்துல அந்த கில்லி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசுவாங்க, எங்க அண்ணன் கில்லில இறங்கினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த இடத்துல கில்லி கேரக்டர் கந்தன் கேரக்டர். அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் வேலு தான், அவர் பேர் சக்தி வேலு. அந்த மாதிரி தான் சக்தி வேலுன்னு சொல்லுவாங்க. வேலு கபடி. ஸோ கபடி தமிழர்கள் விளையாட்டு. இதை எங்க சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த படம் இருக்கும்ல, இந்த தமிழா அப்படின்னு பாட்டுருவாங்க இல்ல, இந்த தமிழுக்கு ஒரு ரேப் பாட்டு இருப்பாங்கல்ல, தலைவா படம் நினைக்கிறேன். தலைவா படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல தமிழ் வந்து கபடி விளையாட்டு எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல அவர் தான் பாடியிருப்பாரு. அந்த படத்தை அப்படி இருந்துக்கிட்டு நீங்க போடுங்க. அப்போ கபடி விளையாட்டு தமிழர் விளையாட்டு, அதாவது டிசிபி குரூப் சொல்ற மாதிரி தான், எங்கள் ஆண்டவர் முருகன் தயாரித்த விளையாட்டு தான் கபடி விளையாட்டு. ஸோ மஞ்சு விரட்டு விளையாடுறாங்கல்ல, காலை அடக்கிறது, அது மாதிரிதான் இதுவும். ஸோ கபடி விளையாட்டு. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, இங்கே கந்தன் கேரக்டர் அப்படியே தூக்கிட்டு வந்து விராட் கோலிகிட்ட போடுங்க. விராட் கோலி தான் இந்த இடத்துல கந்தன். ஸோ இந்த கந்தன் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிக்சிங் மேட்டர் இருக்குல்ல, இதை அப்படியே நீங்க போட்டீங்கன்னா இதான் லாஸ்ட் மேட்ச். இப்ப பாருங்க ஜெயிக்கிறாங்க. இந்த விஷயத்த பேசிட்டு அவர் போய் விஜய் விளையாட போற மேட்ச் தான் ஃபைனல் மேட்ச். நாளைக்கு நடக்கிற ஃபைனல் மேட்ச்ல அந்த பஞ்சாப் டீம் நீ அடிக்கிற அடியில பஞ்சாப் பறக்கணும். அதான் இந்த நாராயண ஸ்டெடியா போகணும். கலக்குறோம், ஜெயிக்கிறோம். அதேதான் மேடம். வேலு ரைட பாத்துக்கிறீங்க? வேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை அப்பிட்டு விஜய் ஹீரோயின் த்ரிஷா வந்துட்டு போய் அந்த கடைசி விளையாடக்கூடிய மேட்ச் தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஐபிஎல் விளையாண்ட கடைசி மேட்ச்ல தான் இப்ப வெற்றி பெற்று இருக்காங்க. ஸோ சிமிலரா கனெக்ஷன் இருக்கா? 2004 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2004 நடந்திருக்க வேண்டியது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐபிஎல் வந்து நடக்க வேண்டியது டேட்டு வேற. கரெக்டா அந்த மலைகளின் காரணமாகவும் தள்ளி வச்சு கரெக்டா 369 அதை கூட்டுத்தொகையை போட்டுன்னா 18. ஸோ இந்த 18 அந்த கூட்டுத்தொகை வரணுன்றக்காக இந்த டைமிங் வச்சு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, எல்லாம் ஸ்கிரிப்டட். இப்போ அவங்க ஜெயிச்சது வந்து போலியா? இப்போ என் கண்ணு மட்டும் தான் இப்போ பார்த்தோம். நானே பார்த்தேன் நைட் மேட்ச்சை. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபுல் மேட்சும் ஃபிக்ஸிங்காக இருக்காது. இப்போ நான் வந்து ஐபிஎல் பற்றி பேசலை. இப்போ நம்மளே ஒரு பசங்க கூட கிரிக்கெட் விளாட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லுவேன் மச்சான் நான் வந்து கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்மூத், இது கொஞ்சம் நான் விளாடாமல் மட்டும் கொஞ்சம் மெதுவாக போடுறா அப்படின்னு ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் அவனுக்கு 50 ரூபா தரேன்னு சொல்லி பேசியிருப்போம் பசங்களுக்குள்ள. பேசிட்டு அவன் எந்த டைமிங்ல போடணுன்றது தெரியணும். இப்போ வந்து மொதல் டைமே வந்தோடனே லட்டு பாலா போட்டுட்டு இருந்தான்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மச்சான் நான் போய் பேட்டை வந்துட்டு பின்னாடி இப்படி வச்சு 4 தடவை தேய்ப்பேன். அப்படி 4 தடவை தேய்க்கும் போது நீ பாலை மெதுவாக போடணும்னு அர்த்தம். அதே மாதிரி நான் பேட்டை கையில் வச்சுட்டு இப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நான் செய்யும் போது நீ பார்த்துக்கோ, அந்த டைம்ல இந்த மாதிரி டாஸ் பால் போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அப்போ அதே டைமிங்ல எனக்கு இந்த டைமிங்ல அந்த லட்டு பால் வேணுன்றப்போ நான் 4 தடவை தேய்ப்பேன், லட்டு பால் விழுகும். இவ்வளவுதான். இப்போ நீ படம் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் தெரியாத நாம கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் 6 4 அடிச்சுட்டு இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க, கதிர் பாத்தியா மாசான கிரிக்கெட் பிளேயரான்னு நினைப்பாங்க. ஆனால் 50 ரூபா தான் வேலை பார்த்துருக்குன்றது நமக்கு தான் தெரியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ள புகுந்து ஒருத்தன் போய் பக்கத்துல போய் பேசிட்டு மெதுவாக போடுற அப்படிலாம் சொல்ல மாட்டான். மஞ்சள் கலர் சொக்காவை போட்டு திடீர்னு ஒருத்தன் ஓடுவான் வாரத்துல, அவனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சொன்னா புரியாது, என்னத்த சொல்ல உங்களுக்கு. சரிப்பா ஃபிக்ஸிங்கே அவங்க பண்ணலப்பா, அவங்களாம் வந்து கேமிங்லாம் பண்ணவே இல்லை. அப்புறம் எதுக்குப்பா ஆர்சிபி சிஎஸ்கே வந்து 2 வருஷம் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க? தோனி இந்திய மேட்ச்க்காக விளையாண்டவர், இந்தியாவுக்காக விளையாண்டவர், கேப்டன். எதுக்கு சிஎஸ்கே 2 வருஷம் பேன் பண்ணியிருந்துச்சு? அதோட டீட்டெயில் சொல்லுங்க, எனக்கு தெரியல. அவங்க எதுவும் பேட்டெல்லாம் பழைய விலைக்கு விற்றாங்களா வெளியே? இல்லை தோனி அவர்கள் வந்து கிரிக்கெட்டை வந்து ஒழுங்காக விளையாடாம வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாரா? எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. அப்ப நடந்திருக்குன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை வச்சு எத்தனையோ படங்கள் எடுத்துட்டாங்க. மங்காத்த படமே என்னது? ஃபிக்ஸிங் தானே.
இப்போ அவங்க வெற்றி நான் பற்றி எதுவுமே குறை சொல்லலை. 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் வெற்றி பெற்றிருக்காங்க. ராயல் சேலஞ்ச் பெங்களூர் தானே. யூகேவோட பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட் இங்கே வந்து நான்லாம் ரொம்ப வந்து என்னுடைய மனைவி வந்து பெங்களூருக்காரங்க, அதனால நான் பெங்களூருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா வெறி கொண்டது எங்கேயா கை தூக்கி கத்துறாப்புல. மைசூர் கூட்டம் உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு? மைசூர் கூட்டம் எழுச்சி பெற்றுட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கிரீட் எங்கே வரும்னு சொன்னோம் சொல்லுங்க. கிரீட் எங்கே வரும்? மைசூருக்கு தான் வரும். மைசூர் தலைநகரமாக வச்சு தான் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமாவா இல்லையா? அதாவது மறைமுக தலைநகரமாக இருக்கும். சென்ட்ரலாக இருக்க போகிறது நம்ம கண்ட்ரோல் வந்துச்சுன்னா மதுரையாக தான் இருக்கும். ஸோ அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்ட்ரலில் வந்து மைசூராக தான் இருக்கும். ஸோ மைசூரை பேஸ் பண்ணிட்டு பெங்களூர் அந்த டைமிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெங்களூர் பாண்டியன், டிசிபி பாண்டியன் பெங்களூர் பாண்டியன் தானே. ஸோ அங்கேருந்து வந்துட்டு தானே பற்றி பரசுராமன் கத்திக்கிட்டு அந்த பரசுராம குடும்பத்திலே அவர் தான் சேர்ந்தவராக இருக்காரு. எல்லாரும் பற்றி நாங்கள் ரகசியத்தை ரிவீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க ரகசியத்தை மட்டும் அப்படி பொத்தி பாதுகாக்கிறது. உங்களை சுற்றி நிறைய நடக்குதுங்க, நிறைய நடக்குது. பார்க்க போறீங்க, பொறுமையாக பாருங்க. இப்போ ரீசெண்டாக அந்த டிசிபி கும்பல் கலைஞர் இருக்கார்ல, அவரோட பிறந்தநாளுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு எல்லாரும் அனுப்பியிருந்தாங்க. நான் பார்க்குறேன், கலைஞர் ஃபேமிலியை பற்றி காரி துப்பிருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங்க பற்றி உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயம் வார்த்தை தப்பாக பேசிட்டா கூட அடிச்சு நவத்திடுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு வெறிகுண்ட வேங்கையா இருப்பாங்கன்னு தெரியும். இவங்க கருணை கொடூரமாக பேசியிருப்பாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதே அவங்களுடைய பையன்தான். அவங்க அப்பாவை பற்றி கேவலமாக பேசினா கூட பரவாயில்ல, அவங்க அப்பாவோட பிறப்பை பற்றி, அவங்க அம்மாவை பற்றி, இவரோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு அப்பா இல்லாத அனாதை பையன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ டிசிபி குரூப்ல. அந்த வீடியோ பெரிய கான்ட்ரவர்சியான வீடியோ. எப்படி ராமர் படத்தை போட்டு எரிச்சாங்களோ அது பெரிய கான்ட்ரவர்சி. இந்நேரத்துக்கு அது நார்த் இந்தியாவில் பத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்நேரத்துக்கு இவங்க போட்டு நசுக்கி இருக்கணும், எதுவுமே பண்ணல. அதே மாதிரி இப்போ வந்து இவங்க உடனே இவங்க தான் சொல்லுவாங்க கடவுள் துணை இருக்காங்க. கடவுள் மயில் போகுது, யார் பேச வேண்டியது? ஏன்டா ஆச்சரியமா அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா கண்ட்ரோல். ஜெயராஜ் ஃபீனிக்ஸ்ன்றது யாருன்னே தெரியாது. 2 பேரும் தூக்கி போய் இந்த வேலை பார்க்க முடிஞ்ச இவங்களுக்கு உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரன். ஏன்டா நாமளே விஷயம் தெரிஞ்சு பல விஷயங்கள் தெரிஞ்சு அமுக்கி வாசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு புரியுதா? செட்டல் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன் அவங்களை எதுவுமே பண்ணல? இப்போ ரீசெண்டாக கலைஞர் ஆட்சியை பற்றி அவங்க பேசுறாங்க. ஏங்க யாரா இருந்தாலும் எதிரியாவே இருந்தாலும் நாகரிகமா விமர்சிக்கணும். ஆனா இவங்க விமர்சிச்சது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது தேவதாசி முறையிலிருந்து வந்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ தேவதாசி முறைன்றது வந்து தேவர் அடியார்கள், அதாவது கடவுளுக்காக இருக்க ஒரு ஆளு. அவங்க அப்பா அப்படிதான் இருந்தாங்க. இவங்க ஆனா மாத்திட்டாங்க. விஜயநகர பேரரசு இந்த ஒரு சில கும்பல் சைடு கொண்ட இவங்க வந்து மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி ரைட்டு, மாத்திட்டாங்க. இப்போ அதுல இருந்து பிறக்கிற குழந்தை அப்படின்ற மாதிரி பேசி அதை ஒரு மாதிரி இழி மாதிரி சொல்றாங்க. அதாவது கேவலமான பிறப்புன்ற மாதிரி சொல்றாங்க. பிராமணர் தான் அப்பான்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த வீடியோல. அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் பாருங்க. ஸோ பிராமணர்லாம் அவங்க அப்பான்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்பா இல்லாத அனாதை பையன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இங்க இன்னொரு மேட்டர் என்னன்னா, தேவதாசின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ப்ராஸ்டியூட் சொல்றவங்க, இந்த ப்ராஸ்டியூட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இந்த ப்ராஸ்டியூட் பண்றவங்கலாம் கேவலமானவங்கன்னு சொல்றாங்க அவங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அவங்க சொல்றது. அவங்க ஏதோ ஒன்று பண்ண முடியலன்னு சொல்லி வாழ்க்கையை வாழவே முடியல இந்த உலகத்துல, இதுதாண்டா அப்புறம் வழியே இல்லைனான்னு போய் ஒரு விஷயம் பண்றாங்க. அதை கொச்சப்படுத்தி அது கேவலமான ஒரு தொழில். அதுல இருந்து வரக்கூடிய குழந்தை, இப்போ அவங்களுக்குலாம் குழந்தை இருக்க தானே செய்யும். அப்போ அவங்க குழந்தைலாம் கேவலமான குழந்தைன்ற மாதிரி பேசுறான் அந்த ஆளு. இவனோட வளர்ப்பை கீழே அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸை போய் படிச்சு பாருங்க. அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் ரகசியத்தை அவன் கட்டுபிடிச்ச மாதிரி அவன் அசிங்கப்படுத்தி ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்றான்டா, அதை கொண்டாடுறாங்க. இதைத்தான் தமிழர்களை பத்தி மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்க நம்மளை சொல்லுவாங்க. பட்டின்னு சொல்லுவாங்க நம்மளை. பட்டின்னு என்ன, நாய். யார் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு அதை சொல்லி சந்தோஷப்படுறாங்க? அப்ப அவனுங்களுக்கு கும்பல் ஒரு வேலை பார்க்குதுல்ல, அதே தானே இங்க இருந்து அவங்களுக்கு எதிராக ஒரு கும்பல் வேலை பார்க்குது. அப்ப இந்த கும்பல்லாம் உள்ள இருந்து ரகசியமா ஒரு கும்பல் வேலை பார்க்குது. நீ பேசுனதே இந்த ஆளு தானே. அப்ப இந்த ஆளுமே இந்த வேலை தான் பாக்குறான்னா இவன் யாரு? இந்த கேள்வி ஏன்டா கேட்க மாட்டீங்க? அரசியல் நாகரிகம், சபை நாகரிகம், ஒழுக்கம், நெறிகள் எதுவுமே இல்லாத கூமுட்ட கூதுரை தான் இந்த டிசிபி பாண்டியன். அவனோட வளர்ப்பு தான் இந்த 5ஆம் தமிழ் சங்கம். இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் நல்ல வார்த்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இவங்க எதுவுமே. காந்தராஜ்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பாங்க, அது பெரிய ஒரு இது. அது வந்து பேசிட்டு இருக்காங்க, அது வந்து ஒரு பெரிய இது மாதிரியும் அவர் வந்து எவிடன்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விட்டு அது காந்தராஜ் பேசின வீடியோக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காங்களாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ANIன்னு சொல்லி நினைக்கிறேன், நார்த் இந்தியாவில் ஒரு யூடியூப் சேனல், நியூஸ் சேனல். அந்த நியூஸ் சேனல் வந்து எல்லாரும் காப்பிரைட் சகடமணியாக கொடுத்துட்டு இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து ஃபுட்டேஜ் எடுத்து காப்பிரைட் கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நியூஸ் சேனல்ஸே எங்கேயாவது இருந்து வாங்கின ஃபுட்டேஜை வச்சு தான் நியூஸ் போடுவாங்க. ஸோ நியூஸ் சேனல் வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே எப்பயுமே காப்பிரைட் வராது. ஆனால் நார்த் இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் அவேர்னஸ் ஆகிறாங்க.
நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ உண்மையான பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லாமல் சப்பையான ரீசனை சொல்லி அந்த நியூஸை கடந்துட்டு போயிடுறாங்க. அந்த நியூஸை அந்த ஊரில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து டீட்டெயிலாக டீகோட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்தை அவங்க மறைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுனால ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அங்கே நடக்கிற பாலிட்டிக்ஸ்க்கும் ப்ராப்ளம் வருது. ஏன்னா மக்கள் உண்மையான அரசியலை புரிஞ்சுக்கிறாங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்கன்னா ஆட்சியல் அதிகாரத்துக்கும் பாதிப்பு. அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேனல்லேருந்து எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க, காப்பிரைட் கொடுக்குறாங்க, 50 லட்சம் கொடுக்குன்றாங்க. இது நார்த் இந்தியாவில். இது இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிக்க போகிறாங்க. புரியுதா மேட்ரு? தமிழ்நாட்டிலையும் உண்மையை பேசவே கூடாது. அப்போது நியூஸ் சேனல்ஸ்லாம் காப்பிரைட் கொடுக்குது அப்படின்னா நியூஸ் சேனல்ஸோட வேலை என்ன? உண்மையை பேசுறது. அப்போ நீ அதை சரியாக பண்ணலை அப்படின்னா யாரோ ஒருத்தர் எடுத்து அந்த நியூஸோட உண்மையான சாராம்சத்தை சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு நீ காப்பிரைட் கொடுக்கணும். அப்போ நீ யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்க? அப்போ நீ மக்களுக்கு நியூஸை கொண்டு வந்து சேர்க்கலை. உனக்கு என்ன நியூஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை தான் கொடுத்துட்டு இருக்க. இப்போ உண்மை வெளியே வருதா? இப்படிலாம் பல கட்டுப்பாடுகள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அதுக்காகத்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் டே நடக்கணும். அப்படி ஒரு பிக் டே நடந்துச்சுன்னா சர்வாதிகார போக்கில் எல்லாருமே அதிகாரத்தை கையில் எடுத்து இரும்பு கரம் கொண்டு போடும் அடக்குவாங்க. பொறுத்திருந்து பாரு. அதுக்காக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னதுலேயே பல விஷயம் ரிவீல் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கோ, விழிச்சுக்க, பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லைக்கான ஆளை போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சேனல் மெம்பர்ஸ் ஆகுங்க, ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க, சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேனல் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணவே மாட்டேங்க. வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளே போட மாட்டேறீங்க. அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. Who is this guy?